தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கெட்டி மேலும் சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சீன், துளசி பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. துளசியை ஃபாலோ பண்ணி வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸும் பஸ்ஸில் ஏற தான் அத்தை பொண்ணு காவேரி கிட்டே பேசுகிற மாதிரியே துளசி கிட்ட வெற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நான் காவேரி இல்லை அப்படின்னு சொன்னாலும் தொடர்ந்து பேச்சு கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போது இடையிலான துளசி இறங்குறதுக்கு முன்னாடி பஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட, இவர் யார் என்னன்னு எனக்கு தெரியாது, என்கிட்ட பிரச்சனை பண்ணுறாரு, என்ன எதுன்னு விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை விட்டு கீழே இறங்கிடுறாங்க. அப்போது அந்த லேடி கான்ஸ்டபிள் வெற்றியை பார்க்குறாங்க. வெற்றி யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. நீங்கள் எக்ஸ்-எம்எல்ஏ ஈஸ்வரமூர்த்தியோடைய பையன் தானே, நீங்கள் எங்கே சார் இங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை ஒரு அட்ரஸ் கேட்கலான்னு அந்த மேடத்தை கூப்பிட்டேன், இந்த அட்ரஸ் ஃப்ரெண்டுக்கு தெரியுமா, நாங்கள் இறங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி துளசியை தேடுறாங்க. துளசி அதற்கிடையில் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ண சிவராம், லக்ஷ்மி இவங்க ரெண்டு பேரும் மகேஷை பற்றி விசாரிக்க ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. மகேஷ் செய்த உதவி எல்லாமே இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும். ஸோ அந்த இடத்துல அஞ்சலிக்காக இதை நான் செய்யலை அப்படின்ட்டு, நீங்கள் பொண்ணு கொடுக்கணுன்றதுக்காக நான் எப்படி ஒரு உதவியை செய்யலை அப்படின்ற மாதிரியும் மகேஷ் ஒரு பக்கம் சொல்ல, அப்போது மகேஷ் சொல்கிறாங்க, எனக்கு அஞ்சலியை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவள் பாட்டு பாடினது, அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியை பற்றி சொன்னது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் நான் அடுத்த செகண்ட் உங்கள் வீட்டில் நான் பொண்ணு கேட்டேன். ஸோ என்னை பற்றி எதுவும் தெரியாமல் நீங்கள் பொண்ணு கொடுக்க முடியாதுன்றதுக்காக தான் நீங்கள் நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு பொண்ணு கொடுங்க, முடிவை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, இப்போவும் அதை தான் சொல்கிறோம், உடனேலாம் முடிவை சொல்ல முடியாது, இருந்தாலும் ஃபேமிலிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நாங்கள் பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வந்தவங்களுக்கு ஜூஸ் கொடுக்க சொல்கிறாங்க. லக்ஷ்மி, சிவராம் இவங்க ரெண்டு பேருக்கும் ஜூஸ் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல மகேஷ்க்கும் ஜூஸ் கொடுக்கும்போது கொஞ்சமாக கீழே சிந்திடுது. ஒரு செகண்ட் மகேஷோட முகமே மாறி போகுது. அந்த இடத்துல ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இவருடைய கேரக்டர் எப்பேரியப்பட்டது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை இந்த சீன் கொடுக்குது. அப்படியே சீனை கட் பண்ணால் அஞ்சலி இங்கே லைப்ரரியில் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போது கவினுடைய ஃப்ரெண்ட்ஸும் அங்கே வராங்க. இன்னைக்கு எப்படியாவது அஞ்சலிக்கிட்ட நீ ப்ரொப்போஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் கவினோட ஃப்ரெண்ட்ஸு கவினை அஞ்சலிக்கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ கவின் அஞ்சலிக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. கவின் வந்த நேரம் பார்த்தா அஞ்சலி அந்த ஹெட்ஃபோனை மாட்டணும். இங்கே கவின் பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அஞ்சலி அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அஞ்சலிக்கு அவங்க அக்கா கால் பண்ணுறாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அங்கேருந்து கிளம்புறாங்க. இதனால் கவின் சொன்னது அவங்க காதிலே விழலை. அப்படி இருக்கவும் அஞ்சலிக்கிட்டே கேட்குறாங்க, நான் சொன்னது உன் காதில் விழுந்துச்சா அப்படின்னு சொல்ல, அஞ்சலி சிரிச்சிட்டே தலையாட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஆனாலும் அஞ்சலிக்கிட்டேருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை அப்படின்ட்டு இங்கே கவின் ஒரு பக்கம் அப்செட் ஆகுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணுறாங்க. இங்கே சிவராம் குடும்பத்தில் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் கூடியிருக்காங்க. நிலா சோறு சாப்பிட்றாங்க. குடும்பத்தில் முக்கியமான ஒரு முடிவு எடுக்கணும்னா இப்படி இவங்க கூட்டமாக உட்காந்து தான் முடிவெடுப்பாங்க போல். ஸோ அதே மாதிரி இங்கே எல்லாருமே கூடியிருக்காங்க. அந்த இடத்துல மகேஷை பற்றி சொல்கிறாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பெரியவர் கால் பண்ணது, அதுக்கப்புறம் அந்த ஃபினான்சர் டாக்குமெண்ட்டை கொண்டு கையில் கொடுத்தது, இது எல்லாமே ஒரே ஆள் தான் செய்தது அப்படின்னு சொல்ல, தெரியுமே தீபாவுடைய அப்பா தானே அப்படிங்க. தீபாவுடைய அப்பா கிடையாது, அந்த பொண்ணு கேட்டு வந்தார்ல மகேஷ், அவர் தான் இதெல்லாம் செய்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, நான் கூட தீபாவுடைய அப்பா தான் ஹெல்ப் பண்ணி இருப்பான்னு நினைச்சேன்னு கவிதா ஒரு பக்கம் சொல்ல, அந்த இடத்துல தீபாவும் கோவப்படுறாங்க. இங்கே பெரிய மருமகளுக்கும் சின்ன மருமகளுக்கும் வாக்குவாதம் நடக்குது. அதை எப்படியோ சமாளிக்கிறாங்க. ஸோ அந்த பையன் நம்ம அஞ்சலியை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க, இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி லக்ஷ்மி ஒரு பக்கம் சொல்ல, அப்போது அஞ்சலி நினைக்கிறாங்க, இன்னும் என் விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க, ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன்றாங்களேன்னு தன்னுடைய அக்கா கிட்ட அவங்க ஒரு பக்கம் புலம்ப, உங்களுக்கு என்ன பயந்தானே விடுங்க, நான் கேசவன் அப்பா எல்லாருமே அந்த மகேஷை பற்றி விசாரிக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்தில் ஒரு தீர்வை எடுக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் அஞ்சலி அதுக்கப்புறம் துளசி இவங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே தியா என்ன பண்ணுறாங்க, நேராக ஜெகனுடைய ரூமுக்கு போகிறாங்க. யாருக்கும் தெரியாமல் ஜெகனுடைய ஃபோனை எடுத்து துளசியோட ஃபோனுக்கு ஒரு வாய்ஸ் நோட்டு அனுப்புகிறாங்க. என்னன்னு பார்த்தா, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, வேலை பார்க்க சொல்கிறாங்க, சாப்பாடே கொடுக்க மாட்டிடுறாங்க துளசி அம்மா, என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் நோட் வருது. அதை பார்த்ததுமே கேட்டதுமே இங்கே துளசி நான் தியாவை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஆனால் அஞ்சலி தடுக்கிறாங்க. இப்போ மட்டும் நீ தியாவை பார்க்க போனேன்னா இது பிரச்சனையாக ஆக்கிடுவாங்க,
அதனால அது தியாவுக்கு தான் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். ஏன்னா தியா வாய்ஸ் நோட் அனுப்புனது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இதனால் தியாவுக்கு தான் பெரிய பிரச்சனையாகும். ஸோ தியாவோட சொத்து எல்லாம் அவங்களுக்கு சேரும் அப்படின்றதுனால தியாவை எதுவும் செய்ய மாட்டாங்க. ஸோ தியாவை காப்பாற்ற வேறு ஏதாவது வழி இருக்கான்னு நீ யோசிக்கா அப்படின்னு சொல்லி போக விடாமல் துளசியை தடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகேஷை பற்றி ஒவ்வொருத்தவங்களும் விசாரிக்கிறாங்க. கேசவன் மகேஷுடைய ஆஃபீஸ்க்கு போயிட்டு இன்டர்வியூக்கு போகிற மாதிரி அங்கே போய் முதலாளியை பற்றி தப்பாக பேசுகிறாரு. அதை பார்த்த செக்யூரிட்டி இங்கே கேசவனை ஆஃபீஸை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்க. அப்போ கேசவன் நினைக்கிறாங்க எந்த ஒரு ஆஃபீஸ்லேயே இருந்தாலும் முதலாளியை பற்றி தப்பாக பேசும்போது கூட தொழிலாளிகள்லாம் தொழிலாளர்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நம்மளை இன்றைக்கி வெளியில் அனுப்பியிருக்காங்கன்னா இவர் நல்லவர் போலன்னு அவர் ஒரு பக்கம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க, இன்னொரு பக்கம் அங்கே ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க கிட்ட இங்கே ரகுராம் விசாரிக்கிறாங்க. சம்பளம் எப்படி கொடுக்குறாங்க, பிஎஃப்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. இது மகேஷ் சாருடைய ஆஃபீஸ் அப்படின்ட்டு அவரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. ஸோ இவர் விசாரிக்கிறதும் நல்ல விதமாக சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிவராம் மகேஷ் வளர்ந்த இடத்துக்கு போகிறாங்க, அந்த ஒரு ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அங்கே இருக்க ஃபாதர் கிட்ட மகேஷை பற்றி விசாரிக்கிறாங்க. அவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற மாதிரி நல்ல சர்டிஃபிகேட் தான் கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் விசாரித்த இடத்துல எல்லாருமே மகேஷ் ரொம்ப நல்லவர், நேர்மையானவர் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டை தான் கொடுக்குறாங்க. ஸோ இதை பார்த்து ஒரு முடிவுக்கு வராங்க. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. அதாவது இவங்க விசாரித்த 3 இடத்துலையுமே ஒரே மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஸோ இருந்தாலும் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.